Huawei நிறுவனம் Honor 9N அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவுக்கு வர்ற ஜூலை மாதம் 24ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. சைனாவில் வந்து Honor 9A அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்தியாவில் ரீநேம் பண்ணி 9N அப்படிங்கிற வந்து பேரில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஏன் Honor 9N அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம இந்தியாவுக்கு வந்து Honor 9A அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து போன வருடம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே வந்து Honor 9A அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ண காரணத்தினால இப்போ புதுசாக வர்ற ஸ்மார்ட் ஃபோனும் அதே பேரில் வரக்கூடாதுங்கிற காரணத்தினால Honor 9N அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்னலில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஃபோனுக்கும் இந்த ஃபோனுக்கும் சிப்செட் வந்து ஒரே சிப்செட் தான், ஆனால் சில விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த புதுசாக வரப்போகிற Honor 9Nல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல இந்த Honor 9N ஃபோனில் உள்ள டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 5.84 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 1080 × 2280 பிக்சல்ஸ், அதாவது ஒரு 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அது மட்டும் இல்லாமல் இதோட பிபி டென்சிட்டியை பொறுத்தவரையும் 432 பிபி டென்சிட்டி இருக்குது. ஸோ ரொம்ப டாலான ஸ்க்ரீன், அது மட்டும் இல்லாமல் நாச் டிஸ்பிளே உள்ள ஸ்க்ரீன். அடுத்தபடியாக இந்த ஃபோனில் உள்ள சிப்செட்டை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் வந்து ஹை சிலிக்கான் கிரின் 659 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 கோர்ஸ் வந்து 2.36 GHz Cortex A53 கோர்ஸ்லையும் 4 கோர்ஸ் வந்து 1.7 GHz Cortex A53 கோர்ஸ்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து மாலி T830 MP2 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டை பற்றி பேசும்போது இது ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட், அதாவது ஸ்னாப்ட்ராகன் 625க்கு நிகரான ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட். ஆனாலும் கேமிங்கை பொறுத்த வரையும் உங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ் வந்து ரன் ஆகும். ஆனால் வந்து ஹை இன்டென்சிவான கேம்ஸான ஆஸ்பால்ட் 8 மாதிரியான கேம்ஸ் வந்து ஹை கிராஃபிக்ஸில் விளையாட முடியாது. மற்றபடி மீடியம் செட்டிங்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா விளையாட முடியும். ஸோ இந்த ஃபோன் கேமர்ஸுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்கள் மீடியம் செட்டிங்ஸில் வந்து கேம் விளையாடுறீங்கன்னா இது வந்து ஓரளவு ஹேண்டில் பண்ணும். அடுத்தபடியாக இந்த ஃபோனில் உள்ள ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 விதமான கான்ஃபிகரேஷனில் வருது. ஒன்று வந்து 4GB ரேம் வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும், இன்னொன்று வந்து 4GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. அப் டு 256GB வரையும் எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கிடலாம். ஆனால் டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டாக இது கொடுக்காத காரணத்தினால 2 சிம் கார்டு அப்படி இல்லைன்னா ஒரு சிம் கார்டு ஒரு மைக்ரோ SD கார்டு அட் அ டைமில் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ மற்றபடி இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பார்க்கும்போது ரியர் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 13 மெகாபிக்சல் கேமரா, இதில் வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. அது மாதிரி ரெண்டாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சல் கேமரா. இந்த ரெண்டாவது கேமரா நமக்கு டெப்த் சென்சராக ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரியர் ஃபேஸிங் கேமராவில் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த ஃபோனில் உள்ள செல்ஃபி கேமரா பொறுத்தவரை நமக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா வித் f2.0 ஆப்பர்ச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1080p வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் வந்து 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3000 mAh அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான லெவல் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்காத காரணத்தினால கண்டிப்பாக ரொம்ப நேரம் சார்ஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்குது. இந்த ஃபோனோட ஓஎஸை பொறுத்தவரையும் ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.0ல் டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது. அதாவது EMUI 8.0 இன்டர்ஃபேஸில் டாப்பில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனில் என்னென்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இன்னும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் FM ரேடியோ மாதிரியான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோ USB 2.0 வெர்ஷன் மட்டும் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா Type C கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிருக்கும், இல்லை டேட்டாவது கொஞ்சம் சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் 5 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது சொல்லியிருக்காங்க. பிளாக், ப்ளூ, பர்பிள், லைம், ஜாஸ்பர் கிரீன் அப்படிங்கிற 5 டிஃப்ரெண்டான கலர் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14,000 ரூபாயிலிருந்து 17,000 ரூபாய்க்குள்ள இருக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது தான் கரெக்டாக தெரியும். ஸோ இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக வரப்போகுது. ஸோ இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் ஆகும்போது இதோட பை நோ லிங்க்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி வர 24ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபோனை வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்கள் இருக்குது. நான் அருண் டெக் இந்த மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.